மேடைகளில் நிதானம் இழந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வரீங்க. போலீஸ் வச்சு பயன்படுத்துறது, வார்த்தை வருது அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். காசு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பர்மிஷன் இருக்கான்னு ஏங்களை கேட்குறேன். துறைமுகம் தொகுதியில் என்ன நடக்குது? அங்கே ஒரு நரகாசுரம் இருக்கான் சார், அதுதான் பெரிய பிரச்சனை. அராஜகத்தின் உச்சம். பசங்களை மிரட்டுறது, வரலன்னா போலீஸ் வச்சு ரிமாண்ட் பண்ணுறது. இப்போ நேரடியாக இது வந்து சேகர் பாபுவே மிரட்டாருன்னு சொல்றீங்களா, இல்லை அவர்களோட ஆட்கள்? நேற்று அண்ணன் பொண்ணு அந்த குழந்தை போய் கேன்வசிங் 2 பேர் 20 தடியர்கள் வந்து அந்த குழந்தைய மிரட்டிருக்காங்க. வந்து ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. எப்படி கேன்வஸ் பண்ண வரலாம்? எங்கள் தொகுதிக்குள்ளே ஏன் வரலாம்? ஏன் வட்டத்துக்குள்ளே நீ எப்படி வரலாம்? ஏன் இது பட்டா போட்டு கொடுத்தாங்க? இவ்வளோ குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ராயபுரம் மனோ வந்து அதிமுக சார் பண்ணிக்கிறாரு. அவர் இது சம்மந்தமாக பெருசாக அவர் வந்து எதுவும் அழைத்திக்கலாம் மாதிரியே தெரியலையே. அப்போ நீங்கள் மட்டும் திட்டமிட்டு சேகர் பாபுவை வந்து கார்னர் பண்ணுறீங்க. நிறைய பேரம் பேசுகிறாங்க எங்கள் கட்சி ஆட்கள். எங்களே பேரம் பேசிட்டாங்க. அப்புறம் நான் கட்சி ஆளுக்கு போயிட்டீங்க. என்னையே பேரம் பேசிட்டாங்க சார். 5 கோடி ஆரம்பிச்சு 10 கோடி ஆரம்பிச்சு 50 கோடி வரைக்கும் ப்ரைவ் பண்ணாங்க. 1000 கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர்கள் நான் சொல்லிட்டு வந்தது சார். கள்ள ஓட்டு போகிறது, ஓட்டு ஐடி வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓட்டு ஐடி வாங்கி வச்சிருக்காங்க. கேப்சரிங், கள்ள ஓட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. வெளியிலேருந்து ஆள் இறக்கிருக்கு. 1500 லேடிஸை வந்து இறங்கி கள்ள ஓட்டு போகிறதுக்கும் 1000 பேர் ஃபுல்லாக வெளியூர்லேருந்து இறக்கியிருக்காங்க ரவுடிஸ். இதெல்லாம் 100க்கு 100 உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் யார் சேகர் பாபு அவர்கள் பண்ணுவார்? இவ்வளோ பாதுகாப்புல வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு நம்பிக்கை சார். இன்னைக்கு சார் பள்ளத்தில் 2 பேர் அடிச்சு ஜிஹெச்சில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க. தாக்குறாங்க, மிரட்டுறாங்க, பூத் கேப்சரிங்கு, பேரம் பேசுறாங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் நான் இப்போ நாளைக்கு காலையில் சொல்லுங்கள், எல்லாரும் வர வைக்கிறேன். எல்லாமே ஆதாரத்தோடு தான். மிஸ்டர் அமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு தான் நேருக்கு நேர் சொல்கிறேன். இந்த மாதிரி குறுக்கோய் மொத்தம் இருந்தால் மறந்து. ஆரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர். இந்த 2 நாட்களாக வந்து சோசியல் மீடியாவில் மிக ஆக்ரோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறவர், தாவேகாவின் துறைமுகம் தொகுதி வேட்பாளர். சார் வணக்கம். ஒரு 2 நாட்களாக பார்க்கும்பொழுது சோசியல் மீடியா முழுவதும் நீங்கள் ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறத பார்க்க முடியுது. மேடைகளில் ஒரு நிதானம் இழந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வரீங்க. தொகுதியில், துறைமுகம் தொகுதியில் என்ன நடக்குது சார்? அங்கே ஒரு நரகாசுரம் இருக்கான் சார், அதுதான் பெரிய பிரச்சனையே. எல்லா தொகுதியும் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்றது என்ன சார்? வந்தால் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், சொல்லிவிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போட்டால் மாறி மாறி இருக்கிறது தான் ஒரு இது. நான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வீடு மாதிரி தான் நினைப்பேன். நம்ம பசங்களே சொல்லுவேன், இது தொகுதி வந்து நம்ம வீடு. துறைமுகம் தொகுதின்னு சொல்லக்கூடாது, துறைமுகம் வீடுன்னு சொல்லுவேன். என்ன காரணம்? ஒரு வீட்டில் வந்து ஒரு அண்ணன் வந்து வேறு கட்சியில் இருப்பான், ஒரு தம்பி வேறு கட்சியில் இருப்பான், ஒரு அண்ணன் குடிகாரனாக இருப்பான், ஒரு தம்பி IPS முடிச்சிருப்பான். அது குடும்பத்துக்குள்ளே நம்ம குடும்பமாக இருக்கணும். அப்போது நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வேணும். நம்ம ஏரியான்னு இருக்கணும். மதம் ஜாதிக்கு மீறி நம்ம ஏரியான்னு இருக்கிறது தப்பு கிடையாது. ஏய் நான் எந்த தொகுதி தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நான் என்ன ஜாதி தெரியுமாடா, நான் என்ன மதம் தெரியுமாடான்ற பேச்சு வந்தாவே சமுதாயம் கெட்டு போயிடும். இதுதான் என்னுடைய இது. அதில் அந்த துறைமுகம் வீடில் வந்து நான் பண்ணுற அரசியல் எப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படி தான் சொல்லுவேன். இது வரைக்கும் யார் பேரையும் சொல்லாமல் பேசுகிறேன் ஒரே கேண்டிடேட் நான் தான். யார் பேரையும் பேசாமல் நான் என்ன பண்ணுவேன், மாற்றம் தேவை, இது பண்ணணும், என் தளபதி பேரை சொல்லி நான் என் மூஞ்சி எவ்வளோ ஓட்டு வைப்பேன். தளபதியை வச்சு தான் அரசியல். அதனால் அவரை வச்சு தான் நம்ம அரசியல், அவரை மூஞ்சில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். 0.1% ஓனால் கேண்டிடேட்டுன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு ஃபேக்டர். அது சம் பர்சன்டேஜ். அது கரெக்டாக ரேஷியோவாக சொல்லாமல் சொன்னால் சம் பர்சன்டேஜ் அது மஸ்ட்டு, கேண்டிடேட் மஸ்ட்டு. அந்த ஆங்கிளில் என்னோடய உணர்வே 59 வருஷத்தில் எந்த அரசியல் கட்சி உறுப்பினர் கார்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு அரசியல் 59 வயசில் ரிட்டையர்டாக உட்கார டைமில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அதுக்கு முதல்ல நான் வந்து தளபதி அவருக்கு நன்றி சொல்கிறேன். விஜய் அவர்கள் துறைமுகம் தொகுதியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு கடுமையான நெருக்கடின்னு நீங்கள் வந்து தொடர்ந்து ஆவேசமாக பேசுகிறீங்க. அது என்ன நெருக்கடி சார்? இல்லை, அதுதான் வந்து துறைமுகம் தொகுதியை நான் கரெக்டாக இருப்பேன், அட்வொகேட்டாக இருப்பேன், விலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் தான், தைரியமாக இருப்பேன்ற எண்ணத்தில் தான் எனக்கு கொடுத்த. தொகுதியில் வேறு யாரையாவது போட்டால் விலைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு. தளபதி ரசிகர்கள் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இங்கே தளபதி ரசிகர்கள் தைரியம் வேற வேணும். ஏன்னா இங்கே நிற்கிறது வந்து முக்கியமான ஒரு சென்னையில் நொட்டோரியஸ் பர்சன். அவரெல்லாம் வந்தாருன்னா அவர் எதுக்கு ஒரு தைரியம். அதெல்லாம் வந்து நான் வந்து அந்த தைரியசாலி, எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்துடுறேன். என்ன ஹையஸ்ட்டாக பண்ண முடியுமோ உலகத்தில் என்ன ஹையஸ்ட்டாக பண்ண முடியும் எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்னு முடிவில் தான் நான் வந்து, அதுவும் தளபதி என்னை இவ்வளோ நம்பி விட்டுருக்கானா அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தளபதி சொல்லிட்டு வந்தேன். லீடர், நான் வந்து யாரை வேணால் நியாயத்துக்காக எதிர்ப்பேன், போவோம், வருவேன். நீங்கள் மொத்தம் என்னை கைவிட்டு நான் அனாதை கிடக்கூடாதுன்னு சொன்னேன்.
அரசியல்ன்றது வந்து அனாதாக்கப்படுற காலம்லாம் எல்லாருக்கும் வரும். அதை நான் சொல்லிட்டேன். அது மொத்தம் நீங்கள் என்ன போட என்னை கேளுங்க, தப்பு இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ இறங்கேன். இந்த கடுமையான நெருக்கடி இருக்குன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் காலத்தில் இறங்குறீங்க. 100%. அப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, நெருக்கடி இருக்கும்னு தெரியும். அசால்ட்டாக வாய்க்கணும் சார். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது சார். குடும்பம் நடத்துறதுக்கு சார் ஒன்றுமே வேணாம். மாதம் ஒரு 2 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு குடும்பம் நடத்துறது பெரிய கஷ்டம் சார். குழந்தைய வளர்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே ஈஸி கிடையாது சார். அது எனக்கு தெரியும். அந்த எம்எல்ஏன்ற மாதிரி 20 நாள் ஷார்ட் ஆஃப் டைம் 20 டேஸில் நம்ம போய் பண்ணுறோம். ஒரு ஜாம்பவங்களை போகிறோம், மந்திரியாக போகிறோம், எல்லாம் இருக்கும். ஆனால் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அராஜகத்தின் உச்சம். பசங்களை மிரட்டுறது. யாரை சார் மிரட்டுறாங்க? டிவிக்கே பசங்க. ஓ, தொண்டர்கள் மிரட்டுறது. மிரட்டி நீங்கள் வந்து வந்துரு, வரலன்னா உன்னை ஹெச்எஸ் போட்டுருவேன். ஹெச்எஸ்ல ஒன்று தெரியும்ல, இஷ்யூ ஹெச்எஸ் போட்டுருவேன். அவன் மேலே ஒரு சின்ன கேஸ் வந்து அதை போய் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறது. போலீஸ் வச்சு ரிமாண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு உங்கள் அலாட்மெண்ட் கொடுத்துருவேன், அதை கேன்சல் பண்ணுவேன். அலாட்மெண்ட் ஆனது எப்படி சார் கேன்சல் பண்ண முடியும்? இப்போ நேரடியாக இது வந்து சேகர் பாபுவே மிரட்டாருன்னு சொல்றீங்களா, இல்லை அவர்களோட ஆட்கள்? அவங்க ஆட்களும் மிரட்டிருக்காங்க, அவரே நிறைய பேர் ஃபோன் பண்ணி மிரட்டிருக்காங்க. அந்த தொகுதியை சார்ந்தவங்களுக்கு, இந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு நான் ஜெயிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜெயிச்ச பிறகு எல்லாம் நிற்க வச்சு பேச வைக்கிறேன் பாருங்க. யார் யாரை மிரட்டினார் போனான்னு எல்லாம் பயத்தில் இருக்காங்க சார். இன்னொரு பையன் எப்படின்னா, ஓட்டு போட்டால் மறுநாள் எனக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடன்னு தெரிஞ்சிடும். என்ன சார் இவர் மக்கள் அப்படி வந்து ஒரு மிரட்டி ஆயுதமாக படுக்கி இது பண்ணி இடம் கொடுத்தா பண்ண மாட்டேன்றது ஒன்று. இந்த நேற்று என் அண்ணன் பொண்ணு, என்னுடைய பொண்ணு அது, அந்த குழந்தை போய் கேன்வசிங் போய் வீடு வீடாக போய் 2 பேர் பர்மிஷன் வாங்கி 2 பேர் ஃபேமிலி கொடுக்க போகிறாங்க சார். 20 தடியர்கள் குண்டாஸ், திமுக காரணமே குண்டா தான் வந்து அந்த குழந்தைய மிரட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த மேடையில் பேசும்பொழுது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இது வந்து என்னோட அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க பேசுகிறாங்க, பேசி முடிச்சுட்டு அவங்கள நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுறீங்க. ஆனால் ஏன் அது சர்ச்சையாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் சார் திருட்டு திமுகன்னு தளபதி சொல்லிட்டாரு சார். திருட்டு திமுகன்னு அப்படி தானே சார். கட் பண்ணி ஓட்டுக்காக பண்ணுற அரசியல் சார். நம்ம ஜாதி மதமே நம்ம ஊரில் கிடையாது சார். எங்கள் வீட்டு எதிர்க்க சலீமா மிஸ் தான் சார் எங்கள் உயிர். என் பொண்ணு அவங்க மடியில் தான் சார் துக்கம்னா போய் படுக்கும், கஷ்டம்னா போய் படுக்கும். அப்படி தான் சார் நம்ம பாசமாக இருக்கோம். இவங்க சார் டிவிடெண்ட் ரூல்னு சொல்லுவாங்க சார். பிரிச்சாளர் சூழ்ச்சி பிரித்து வச்சுட்டு ஓட்டு அரசியல் பண்ணுறது தான் இந்த திமுகவோட வேலை. ஓட்டு அரசியல், இந்த ஓட்டு அரசியலை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. எப்படி கேன்வஸ் பண்ண வரலாம்? எங்கள் தொகுதிக்குள்ளே ஏன் வரலாம்? ஏன் வட்டத்துக்குள்ளே நீ எப்படி வரலாம்? ஏன் இது பட்டா போட்டு கொடுத்தாங்க? அந்த குழந்தை சொல்லுதான், நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வேலை பண்ணுறேன், டாக்டர் எங்கள் சித்தப்பா நிற்கிறாரு, நான் வரேன், எங்கள் அப்பா நிற்கிறார். சித்தப்பானா அப்பா தானே நிற்கிறாரு, வரான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் உள்ளே வரக்கூடாது, நீ அந்த தொகுதிக்கு போ, இந்த தொகுதிக்கு ஏன் வர? ஏன்னா அவங்க அப்பா விட்டுப்பட்டா. இப்போ நீங்கள் இவ்வளோண்டு குற்றச்சாட்டுலாம் சொல்கிறீங்க, ஆனால் அவர் நேரடியாக எங்கேயும் ஈடுபட்ட மாதிரி எதுவும்? ஏன் சார் எப்பயுமே எல்லாம் நேரடியாக சார் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா கெட்டதும் வந்து மறைமுகமாக தான் சார் பண்ணுவோம். அதானே சார் அரசியல். நம்மளுக்கு அந்த அரசியல் தெரியாது, என் தளபதிக்கு அது தெரியாது. நாங்களாம் வந்து தெலுங்கு பட சிஎம் அதெல்லாம் இருக்க மாட்டோம். தெலுங்கு படத்தில் தான் கை குத்துட்டு வந்து கை வருது, டெட்டால் போட்டு கை வருது, அவன் தான் பஸ்ஸே கொளுத்த சொல்கிறது, மக்கள் அடிக்க சொல்கிறது எல்லாம் சொல்லிட்டு நல்லவமாக நடிப்பான் பார். தெலுங்கு படத்தில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அந்த அரசியல் தானே சார் காலங்காலமாக இங்கே நடந்துட்டுருக்கு. மக்களை கை வச்சு சொல்ல சொல்லுங்கள் சார். அவருக்கு பிடிச்ச கடவுளோ அல்லாவோ இயேசுநாதரோ யாருக்கெல்லாம் மடியில் வச்சுட்டு கரப்ஷன் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்க சொல்லுவோம். அரசியல்வாதிகள் வந்துட்டு கொள்ளடிக்கலன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா, அது யாராவது ஒருத்தர் நினச்சி அப்படி சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்த அரசியல் விட்டு வெளியே போயிடுறது. எல்லாருக்கும் தெரியும் கரப்ஷன் ஆயிடுச்சு. கரப்ஷன்றது நம்ம போய் வாங்குற லஞ்சம் மட்டும் சொல்லலை. அரசியல்வாதினா நான் கவுன்சிலர்னா அடிக்கார் வாங்கிடலாம், எம்எல்ஏ வாங்கினா பங்களா. இப்போ மக்களே வந்து இப்போ தொகுதிகளில் பணம் கொடுக்குறத வாங்க தானே செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி துறைமுகம் தொகுதியில் பணம் கொடுக்குறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஓப்பனாக வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு அங்கே போய் ஒரு இது கொடுக்குறோம், பணம் கொடுக்கணும், நேருக்கு நேர் வாங்கலாம். அன்பளிப்புன்றது வேறு, நான் செஞ்சு கொடுத்த வேலைக்கு கொடுக்குறது வாங்கலாம். ஜனங்க வந்து சார் கஷ்டத்தில் இருக்காங்க சார். கஷ்டத்தில் இருக்கவங்கள போய் 2000 3000 கொடுத்தா, ஆனால் ஒரே ஒரு மக்களுக்கு நான் சொல்லணும் என்னென்னா, இப்போ இந்த 3000 கொடுக்குறாங்க சார், ஹார்ட் அண்ட் மணி பணம் சம்பாதிச்சு ஒரு சம்பளம் வாங்கலாம்னா அந்த 3000 பேங்க்கில் போட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி சமைச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க சார். கீழே கிடைக்கிற பணமோ அனாமத்தம் வந்த பணமோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பணமாக நினைக்க மாட்டாங்க சார். ஏதோ வந்துச்சு போய் அன்றைக்கி போய் புடவை வாங்கிடுவாங்க, ஆம்பளை வந்து போய் குடிச்சிடுவான், ஃப்ரெண்ட்ஸோட போய் நான்வெஜ் சாப்பிட்டு கழிச்சிடுவான். இதுதான் யதார்த்தம். பணபலத்தை மீறி உங்களால் எப்படி வெல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மக்கள் வந்து சார் ஒரு லெவலில் புரிஞ்சு போச்சு சார். 5 வருஷம் முன்னாடி நான் இருந்திருந்தா சந்தேகம். ஏன்னா அவருடைய சாயம் வெளுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்தேன்னா மாட்டியிருப்பேன். போன 5 வருஷம் முன்னாடி வந்திருந்தா 100% நான் ஜெயிக்க முடியாது. ஒரு ஆளோட கலர் உண்மையாக இருந்தானா
நீங்கள் உண்மையான நண்பனாக ஒருத்தர் இருந்து பாருங்க, 40% ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. நீ அவனுக்கு காரியங்கோசம் பழகி பாருங்க, ஒரு நாள்லாம் ஒரு சம் ஏஜில் ஒரு டைம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதிகார பலம், பணபலம், ஆட்கள் பலம் அப்படின்னு. என்ன அதிகாரம்? ஆட்சி போச்சுன்னா அதிகாரம் போயிடும். மிகப்பெரிய பலசாலிகளோடு அவங்க இருக்கும்பொழுது நீங்கள் எந்த பலமும் இல்லாமல் எப்படி உங்களால் வெல்ல முடியும்? தைரியம் தான் சார். என்ன பார்த்துடலாம், எனக்கு சாவுன்றது வந்து கடவுள் முடிவு வச்சிருப்பார், என்னைக்கு பிறக்கணும் என்னைக்கு சாகணும்ன்ட்டு. நான் இப்படியே உட்காந்துருப்பேன், திடீர்னு ஒரு தேங்காய் மாட்டை வந்து கூட இறந்து போகலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக இந்த ராயபுரம் மனுவை வந்து அதிமுக சார் பண்ணிக்கிறாரு. அவர் இது சம்மந்தமாக பெருசாக அவர் வந்து எதுவும் அலட்டிக்கலாம் மாதிரியே தெரியலையே. அப்போ நீங்கள் மட்டும் திட்டமிட்டு சேகர் பாபுவை வந்து கார்னர் பண்ணுறீங்களா? அங்கே இருக்கிற ஜனங்களை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சார், நான் சொல்ல வேணாம். நீங்கள் அந்த தொகுதியில் யாரை வேணா போய் பேசுங்க, எந்த மக்களும் தனியாக பேசுங்க. ஆனால் காமனாக பப்ளிக்காக பேச மாட்டாங்க. எனக்குன்னா பயம். ஏன்னா நான் வர்ற குரூப்பில் வரேன், ஒரு இது போகிறேன், பேரணி போகிறேன், அதில் ஒரு ஆள் வீடியோ மேலே வச்சு டெய்லி எடுக்க சொல்கிறார். எடுக்க சொல்லிட்டு அதில் ஜூம் போட்டு பார்த்து அந்த மஞ்சள் கலர் சட்டை அம்பேத்கர்னு ஒருத்தர் போட்டு போகிறான். எங்கள் கட்சியில் அவன் தான் வந்து திமுக வேகமாக செஞ்சவன், உட்வாஃபில். அவனை வந்து மறுநாள் கூப்பிட்டு வர வச்சு அதை பண்ணி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி அவனை எல்லாரையும் இழுத்து சாலையை போட்டு முரசொல்லி அவன் வீட்டில் இருக்க பிரிண்டர் மாதிரி. நம்மளாம் பேப்பர் நீங்களாம் தேடி வர்ற மாதிரி கிடையாது. அது அவரே பிரிண்ட் போட்டு அவரே ரிலீஸ் பண்ணுறதா முரசொல்லி. அதில் போட்டார், கட்சியில் இணைந்தார். ஆனால் இணைஞ்சானா ஓட்டு போடுவானா உங்களுக்கு? அப்படி போட்டானா அந்த மாதிரி மனுஷனே கிடையாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா நோட்டை தூக்கி அடிச்சு பாருங்கள், நம்மள மாதிரி ரோஜக்காரன் தான் திரும்பி தூக்கி அடிச்சிருவான். அப்படி தேவைகள் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும் மகராஜன்னு சொல்லுவானா, நாசமாக போகிறோன்னு சொல்லுவான், இல்லை வாழ்த்தவே மாட்டான். அதுதான் சேகர்பாபு. செஞ்சேன், வீடு கொடுத்தேன், வீடு யார் வீட்டு உங்கள் அப்பா வீட்டில் வந்து கட்டாத. கவர்மெண்ட் ஃபண்டை எம்எல்ஏன்றது என்ன சார்? சர்வீஸ். இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சர்வீஸாக மாற்றணும் தளபதி நினைக்கிறார், அவர் தொண்டனா நான் நினைக்கிறேன். ஆனால் திமுக சைடில் ஒன்று சொல்கிறாங்க, எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, தாவேக்காவை நாங்கள் போட்டியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசிலே பார்த்து அளந்துருக்குறாங்க. இப்போ விசிலை பார்த்து அளந்துருக்குறாங்க. வெளியே அமைச்சர் தோக்கணும் பார்த்தார். படம் எடுக்கிறான், ஒரு படம் எடுக்கிறான், அவன் போட்டு டிவி பார்க்கும்போது தோத்துரும் தெரியும், வெளில போய் தோத்துருன்னு சொல்ல முடியுமா? அதனால பேசாச்சு. நான் வந்து உண்மையிலே தோக்கலாமா இருந்தால் இல்லை கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட நேச்சர் சொல்கிறேன். நான் மற்ற அரசியல் மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே 30 நாள் முன்னே நான் 20 நாள் முன்னே என்ட்ராமல் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி தான் பேசியிருப்பேன். இந்த பேச்சு இப்படி இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது சும்மா ஒரு பாசிட்டிவ்காக கிடையாது. ஒரே காரணம் கலை நிலவரத்தை பார்க்குறேன். ஐ எம் அட்வொகேட். இப்போது நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. ஒரு அட்வொகேட்டை எப்படி மிரட்ட முடியும்? ஒரு அட்வொகேட் சார்ந்த ஒரு குடும்பத்தை எப்படி மிரட்ட முடியும்னு நீங்கள்? என்ன மிரட்ட பிறந்து வரணும். என்ன மிரட்டாங்கன்னு சொல்லியே ஒரு அண்ணன் பொண்ணு போகுது, அது இப்போ என் அண்ணன் பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாது இல்லை. ஏதோ ஒரு பொண்ணு போகுது, பேம்லெட் வச்சுட்டு போகுது, அது பேம்லெட் கொடுத்துட்டு ஜூஸ் சாப்பிட போகுது. அங்கே 20 பேர் சுற்றி நிற்கிறதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அடிக்க வேணாம், கைப்பூச்சிக்க வேணாம், திட்ட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். 20 பேர் சுற்றி நின்றாலே முடிஞ்சு போச்சு. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க சார், ரவுடி பசங்க ஒரு பொண்ணு நிற்கும், சுற்றிட்டு விசில் வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது மென்டல் டார்ச்சர். இன்னொன்று சொல்லிங்க, நிறைய பேரம் பேசுகிறாங்க எங்கள் கட்சி ஆட்கள். எங்களே பேரம் பேசிட்டாங்க. அப்புறம் நான் கட்சி ஆளுக்கு போயிட்டீங்க, என்னையே பேரம் பேசிட்டாங்க சார். நான் பேர் சொல்லக்கூடாது. ஒரு நண்பர் அட்வொகேட் மூலிமா வந்து இன்னொரு என் ஃப்ரெண்ட் அட்வொகேட்டுக்கு வந்து 5 கோடி ஆரம்பிச்சு 10 கோடி ஆரம்பிச்சு 50 கோடி வரைக்கும் ப்ரைப் பண்ணாங்க. 1000 கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என் தளபதி என்னை நம்பி கொடுத்துருக்காரு சார். அவர்கள் நான் சொல்லிட்டு வந்தது சார், நான் சாகும்போது உங்களுடைய கொடி தான் என் மேலே வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி நான் பேச்சு வந்து நாளைக்கு நான் மாறணும். உங்களுக்கு தொகுதியில் இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களா நீங்கள் பரப்புரை செய்ய? இல்லை அதெல்லாம் சேர்த்து தான் சார் சொல்கிறேன். பணிமனை நாங்கள் வெறும் 150 ஸ்கொயர் 200 ஸ்கொயரில் ஒரே பணிமனை போட்டு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸை போட்டு 234 தொகுதியிலையும் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் இல்லை. ஒரே ஒரு பணிமனை. ஏன் இடம் தரலையா உங்களுக்கு? நாங்கள் பேசி ஒரு மீடியேட்டர் வச்சு தான் பார்க்கணும், இல்லை லோக்கல் கட்சிக்காரன் வச்சு பார்க்கணும். பார்த்து அந்த ஓனர்களை பேசிட்டு வந்தோன்னே நியூஸ் போயிட்டு உடனே நாங்கள் 1 லட்சம் பேசுகிறோம், 2 லட்சம் பேசுகிறோம், உடனே 3 லட்சம் கொடுத்து அதை பிளாக் பண்ணிடுது. ஒன்று அதேமாரி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ஓனருக்கு பேசி பயன்படுத்தாது. இப்போ வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜன் அது வெக்கேட் பண்ணலையா? அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வெக்கேட் பண்ணுறாங்க. அதனால் தோற்றுற போகிறோமா? உண்மை வெல்லும் சார் இன்றைக்கும். அதனால் பணிமனைக்கு ஃபோன் பண்ணி ஓனரை மிரட்டி கொடுக்க வைக்க மாட்டாங்க. நாங்கள் இப்போ வச்சுருக்க ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் பணிமனையும் அந்த ஓனர் சொல்கிறார் 10 மணிக்கு மேலே 9 மணி இருக்கக்கூடாது. ஏன் கட்சி பணிமனை சொல்லி தான் 10 ரூபா பொருளுக்கு 100 ரூபா கொடுத்து வாடகை எடுக்கிறான். கண்டிஷன் போடுறது என்ன? ஒரு அவங்களுக்கு நெருக்கடி வந்துச்சு, அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு மிரட்டுறாங்க. மிரட்டின பிறகு நம்ம கொடுத்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது, அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்லிட்டு
இன்னும் 10 மணிக்கெலாம் இருக்கும். 10 மணிக்கு மேலே அரசியல் இப்போ நாளைக்கெல்லாம் 10 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு வேலையே. அப்போ ரோட்லேருந்து நேற்றுலாம் வந்து ரோட்லேருந்து வேலை செஞ்சோம், பூத்தோட ரோட்லேருந்து செஞ்சோம். இப்போ பொதுவாக தாவேக்கால ரொம்ப ஒரு சாஃப்டான பாலிடிக்ஸ் தான் முன்னெடுக்கிறத பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரக்குடாக மேடையிலேயே சேகர் பாபு வந்து நீங்கள் ரக்குடானா சார்? இப்போ நான் ஒன்றும் அவ்வளோ ஆக்ரோஷம் ஏன் இல்லை, சாதுவான ஆள் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாதுவான ஆள், சண்டைன்னா என்னன்னே தெரியாது ஒரு ஆள் பீச்சுக்கு போகிறான், தான் முன்னாடியோட தான் முன்னோட போகிறான். அவன் முன்ன எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து லைட்டாக தொட்டானா அந்த அந்த அப்பா எமோஷன் ஆவாரா ஆக மாட்டாரா? சாஃப்ட் நேச்சர் ஆவார். அது ரக்கரக்டுன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா இதில் கேட்டுறது கிடையாது. உணர்வு சார். அண்ணன் பொண்ணு சார், நான் டிவிகேல இருக்கிற ஒரு என் தொண்டனோட பொண்ணே அப்படி வந்ததுன்னா இதுக்கு மேலே பேசியிருப்பேன். என்னோட அண்ணன் பொண்ணுன்றனால தான் நான் லிமிட்டாக பேசுனேன். ஏன்னா சுயநலம் ஆகிடக்கூடாது. பப்ளிக் வந்து பெரட்டி விட்டுருவோம். அரசியல் உண்மைலாம் பண்ண மாட்டேன். அதில் ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறானா, ஒருத்தன் இது வந்து பெண்களுக்கு இதான்னு கேட்குறான். அரசியல் ரொம்ப மோசமாக போச்சு சார். உண்மைக்கெல்லாம் மரியாதைலாம் உலகமாச்சு. ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசுறீங்க. ஆனால் சேகர் பாபுக்கு 6 தொகுதிகளை வெல்றதுக்கான பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது. அது வாயில வட சொல்கிறேன். அவர் வந்து 6 தொகுதிகளை ஜெயிச்சிருவாரு அப்படின்றாங்க சார். நீங்கள் எப்படி அது? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் வெளியூர்லாம் பேச மாட்டேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன். 40 வருஷம் புது வாய்க்கில் இருக்கேன். எந்த கட்சி உறுப்பினர்லாம் புது வாய்க்கில் இருக்கேன். ஆனால் எப்படி 40 வருஷமாக எந்த கட்சியிலையும் இல்லை. ஆனால் தாவேக்காவுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணிகள் அதுவும் சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃப் வந்து தளபதியோட கூட படித்தாங்க. ஒரு 1 இயர் ஏதோ இதில் படித்தாங்க. நான் வந்து ரஜினி சார் தீவிர ஃபேன். நான் 12 வயசுல நீங்கள் அந்த மேடையிலே வந்து ஆதவோட நீங்கள் ஆதவ கேட்பேன் சார். என் மனசில் நான் தான் சொல்ல ஓப்பன் நேச்சர்னு சொல்ல. ஐ எம் டிஃப்ரெண்ட் பர்சன். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் பேரை சொல்லி சொல்கிறேன். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க. அங்கே மீட்டிங்கில் என்னை எழுந்து நிற்க சொன்னார். சொன்னார் இவரை பற்றி தெரியுமான்னு கேட்டார். எல்லாம் தெரியும்னாங்க. 1 கோடி பேர் ஒரு வித்தியாசமான கேரக்டர்னார். நாட் ஆன் மணி, அழகுலையோ அந்தஸ்திலையோ சொல்ல, கேரக்டரில் சொல்கிறார். 1 கோடி பேர்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு போகிற ஜனத்தொகை பார்த்தா 6 கோடி பேரில் என்னை வந்து 6வது ஆளாக சொல்கிறார். அது ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டான்னு தெரியாது. அப்போ கேரக்டர் டிஃபர்ஸ் சார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்காம எனக்கு கேரக்டர் டிஃபரன்ஸ். துறைமுகம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற தொகுதி. முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. வட மாநிலத்தவர்களும் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட எப்படி தாவேக்கா வந்து போய் சேர்ந்துருக்கு? இவங்ககிட்ட வந்து வாக்குகளை வாங்க முடியும்னு நம்புறீங்க? சார் ஒரு ஜாதி மதம் எதாக இருந்தாலும் சரி சார், நல்லவங்கன்னா தான் சார் ஏற்றுப்பாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு ஜாதியில் இருக்கீங்க, இல்லை மதத்தில் இருக்கீங்க, நீ யாரும் தெரியாது இருக்கீங்க. உங்கள் மாமா பையனோ அத்தை பையனோ குடிகாரனாக இருக்கான், நல்லவனா இல்லாமல் இருக்கான், உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா? அப்போ எங்கே போச்சு ஜாதி மதம்? அப்போ நீ நல்லவனை தேடி நோக்கி தானே போகிறீங்க. அப்போ என் மதம் தான் முக்கியம், ஜாதி தான் முக்கியம், நான் அண்ணன் பொண்ணு கூட, அக்கா பொண்ணு கூட, அத்தா பையனு கூட, கெட்டவனுக்கு கூட. அப்போ நீ வேறு எங்கேயோ நல்ல பையனை தேடுறன்னும் போது உன் சுயநலமா அது? அங்கே எங்கே போச்சு ஜாதி வெறி? ஜாதி வெறிலாம் பொய் சார். ஜாதி மதத்தை யூஸ் பண்ணோன்னா இயலாமையில் இருக்கவங்க தான் ஜாதி மதத்தை யூஸ் பண்ணிக்கணும். நான் யார் தெரியுமா? பொதுவாக வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அப்படி கிடையாது. அப்படி உருவாக்கப்பட்டு இருந்தது தான் உடைக்கப்பட்டது இன்னைக்கு சின்ன பசங்கனால, யங்ஸ்டர்ஸ், ஜென்சினால. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கே பேரம் பேசுனாங்க அப்படின்னு. அது உண்மையா? என்ன உங்களுக்கு ஏன் பேரம் பேசணும்? என்னை வந்து வித்ரா பண்ணதுக்காக பேரம் பேசி அப்படியே வந்து 50 கோடி வரைக்கும் வந்தாங்க. 50 கோடி வரைக்கும் பேசப்படுறதா சொன்ன அவர் சொன்னாரா இல்லை இவங்க ஏற்றி சொல்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மீடியேட்டராக பேசினவரும் சொன்னார். இன்னொரு குற்றச்சாட்டும் முன் வைக்கிறீங்க, இந்த 50 கோடி உங்களுக்கு பேரம் பேசினான்றீங்க. அது இல்லாமல் 50 கோடி அவர் சார்பாக பேசினாங்க அப்படின்றீங்க. அது இல்லாமல் பூத்தை வந்து கேப்சர் பண்ண போகிற பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. எப்படி அது சாத்தியமா? அது எப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் அதை நீங்கள் பூத் கேப்சர்ன்றது எப்படின்னா சார், லாஸ்ட்டாக 1 ஹவருக்கு சார் அந்த பூத்தில் இருக்கிற ஆளுங்களை, லோக்கல் ஆளுங்க தானே, இவரை பார்த்தா பயந்துருக்காங்க, மிரட்டி கட்டி அனுப்பிச்சிட்டு பூத் கேப்சர் பண்ணலான்றது ஒன்று. 2வது இப்போ ஒரு மெயினான இடத்துல ஓட்டு போடும்போது சும்மா ஒரு 4 கலவரம் பண்ணோன்னா, இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் பொண்ணு போய் ஓட்டு போடுன்னு சொல்லுவீங்களா? அங்கே கலவரம் நடக்குது ஓட்டு போடாதுன்னு சொல்லுவீங்களா? எந்தெந்த தொகுதியில் அவங்களுக்கு நெகட்டிவாக போதா? எல்லா தொகுதியில் எல்லா வட்டமும் ஒரு நெகட்டிவ் தான். அது ஒரு கலவரம் பண்ணால் யாரும் வரமாட்டாங்கல்ல. அப்போ அது மாதிரி பண்ணுறது. 2 கள்ள ஓட்டு போடுறது. ஓட்டு ஐடி வாங்கி வச்சுருக்காராம், எல்லாரும் ஓட்டு ஐடி வாங்கி வச்சுருக்காராம். இதெல்லாம் யார் சேகர் பாபு அவர்கள் பண்ணுவார்? ஆமாம் சார், அவங்க கும்பல் தானே சார். ஏன்னா இப்போ இவ்வளோ பாதுகாப்பில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு நம்பிக்கை சார். இன்றைக்கி சார் பள்ளத்தில் இன்றைக்கி ஒரு 10 திமுக சேர்ந்து 2 பேர் அடித்து ஜிஹெச்சில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க சார். இப்போ சார் நான் சொல்கிறேன் 2 hours பிஃபோர் யார் தாவேக்கா தொண்டர்கள் அடிச்சிருக்காங்க. நான் போய் மறியல் பண்ண நல்லா பண்ணோம், இங்கே வந்துட்டோம். சரி இப்போதைக்கு அந்த ஃபோர்ஸ் வேணாம், எலெக்ஷன் வரைக்கும் கம்முன்னு இருப்போம் அப்படின்னு நான் உட்காந்துட்ருக்கேன். தாக்குதல் நடந்திருக்கு சார்.
தாக்கம் நடத்துறது. நீங்க கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க. தாக்குறாங்க, மிரட்டுறாங்க, பூத் கேப்சரிங், பேரம் பேசுறாங்க அப்படி. நான் இப்போ சொன்னதெல்லாம் நான் இப்போ நாளைக்கு காலைல சொல்லுங்க, எல்லாரும் வர வைக்கிறேன், வர வச்சு சொல்கிறேன். எல்லாமே ஆதாரத்தோட தான். ஆதார் சார், அட்வொகேட் சார், நான் ஆதார் இல்லாமல் கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது சார். ஆதார் தான் ஒரு அட்வொகேட்டாக எங்களுக்கு தேவையே ஆதாரம் மட்டும்தான். அதெல்லாம் ஏன்னா இப்போ இருக்கிற பாதுகாப்பு கெடுபிடிகள்ல எப்படி ஒரு பூத் கேப்சர் பண்றது, இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கு. ஆனால் நீங்க பூத் கேப்சர்னா அதான் சார் சொல்றீங்களே. 2 பேர் உள்ளே இருக்கவனை அனுப்பிச்சிட்டா அவங்க ஆள் தான் சார். சுயேட்சை மொத்தம் 13 பேர் போட்டிருக்காரு சார். 13 14 பேர் இருக்கு. 14 × 2 எவ்வளோ ஆச்சு? இப்போ உங்க தொகுதியில் சுயேட்சை எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? சுயேட்சையாக வந்து 13 14 பேர் போட்டிருக்காங்க. உங்களோட நேம்ல யாராவது? நேமில் போட்டு அதை எடுத்துட்டோம். சினோரா சோக்கு வந்து திருத்தனமாக போட்டாங்க சார். ஓகே. என் நேமில் வந்து ஓட்டை பிரிக்கலான்னு. நாளைக்கு ஒரு ஓட்டெல்லாம் ஜெயிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அப்பயே ஒரு பயம் வந்துச்சு. உங்க பேர்லயே வந்து போட்டாங்க. அது போனாவே யார் சார், அதாவது லீடிங்கில் ஜெயிக்கிறவனுக்கு எதுக்கு சார் சினோரா ஷோக் போகணும்? சினோரா ஷோக் நான் ரஜினிகாந்த். அது எப்படி நீக்கினீங்க? சினோரா ஷோக் வந்து தளபதி விஜயா, ஜோசப் விஜயா. சினோரா ஷோக் காமன் பர்சன். எனக்காக ஓட்டெலாம் ஒன்றும் கிடையாது. என் தொகுதியாக இருந்தால் கூட, வேறு தொகுதியில் எனக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. கூட்டி கழிச்சா ஒரு 100 ஓட்டு இருக்கலாம். ஆனால் என் பேரை போட்டு அந்த ஓட்டை பிரிக்கலாம் சினோரா ஷோக்கு போடுறாங்க, அஃபிடேவிட்டில் போடுறாங்க. நான் ரோக்கில் ஃபைட் பண்ணேன். நிக்நேமே வைக்கவே கூடாது. எந்த சினோரா சோக்குன்றது நிக்நேமாக இருந்தாலும், என் கம்பெனியாக இருந்தாலும், அது கெசட்டில் மாற்றி எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் மாற்றிட்டேன். கெசட்டில் சர்வசாதாரண. அவங்க என்ன நேமில் போட்டிருந்தாங்க? சினோரா எஸ் அசோக், சினோரா அதே சேம் அஃபிடேவிட்டில் போட்டு பண்ணாங்க. அது ஆண்டவமனத்தில் அந்த ஆர்வம் மேடம் அதுக்கும் ஃபைட் பண்ணி தான் நீங்கள் ஃபைட்டுனா கொஞ்சம் ஃபைட் இல்லை, அடியில் தடியில் கிடையாது. ஃபைட்டுனா ஆர்குமெண்ட் தான். நிக்நேம் எப்படி போடுங்க? எம்ஜி ராமச்சந்திரன்றவர் எம்ஜிஆர் பேரில் நின்றாரா? எம்ஜி ராமச்சந்திரன் தான் நின்றார். சைதே துரசாமி எதில் நின்றார்? துரசாமி தான் நின்றார். அதெல்லாம் எதுக்கு? இங்கே ராயபுரம் மனோ நிற்கிறார். ராயபுரம் மனோவும் தெரியுமா? உனக்கு மனோன்னு சொன்னால் தெரியுமா? ராயபுரம் மனோ தான். ராயபுரம் அவரே டி மனோகர் தான் போட்டு நிற்கிறார். அப்படி இருக்கும்போது நீ எங்கே சின்னோரா ஷோக் வருது? அப்போ எனக்கு இது பண்ணுறதுனால சின்னோரா ஷோக் போட்டிங்க. அதில் ஆர்குமெண்ட் அப்புறம் போட்டு எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. சின்னோரா ஷோக்கு வரல. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பூத் கேப்சர் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சின்னோரா ஷோக்கு ஒரு மாதம் முன்னே கெசட்டில் மாற்றி வந்து சின்னோரா ஷோக் போடுறாங்கன்னா பூத் கேப்சர் முடியாதுன்னா நீங்கள் தான் சொன்னீங்களே சார், பணபலம் இருக்குது. புரியுது? அதிகார பணம் இப்போ தலைவர் வரனால அதிகார பணம் குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். எப்பவுமே சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கனா தான் அதிகாரி பயப்படுவாங்க. இப்போ ஆட்சிக்கு வரமாட்டேன்னு ஒரு சந்தேகம் வந்தோடனே அதிகாரிகள் நியூட்ரல் ஆகிட்டாங்க. அதனால் நீலாம் பெருசாக பண்ணணும். அது சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்குது, பிஜேபி நிற்குது. ராயபுரம் மனவும் ஆர்டினரில் விட மாட்டார். அதில் இருந்தாலும் இவர் வந்து பூத் கேப்சரிங் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. ஓட்டை போடுறது, ஓட்டு ஐடி வாங்கி அவங்க போயிட்டு ஓட்டர் ஐடி வாங்கி போய் போடுறது. அப்போ நம்ம அப்ஜெக்ட் பண்ணோன்னா நான் தான் இங்கே இருந்தான்னு சொல்லி சொல்கிறேன். 30 பேர் வந்து கத்துனா என்ன வருவான்? ஒரு பையன் தைரியமான ஆள் இருந்தால் கூட 30 பேர் கத்தும் போது எதுக்குடான்னு தான் வந்துடும். அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பூத் கேப்சரிங், கல் ஓட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க. 1500 லேடிஸை வந்து இறங்கி கல் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு 1000 2000 பேர் ஃபுல்லாக வெளியூர்லேருந்து இறக்கியிருக்காங்க ரவுடிசம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை எல்லாருக்கும் தெரியும். உயிருக்கெல்லாம் பயப்படுறவனே கிடையாது. நியாயமாக நடத்துக்கோ. எலெக்ஷன் நடக்கட்டும். எலெக்ஷன் நடந்து நீ ஜெயிச்சுட்டு போ. நானே உங்கள் வீடு வந்து சால்வ் போடுறேன். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி உங்கள் மனசு இருந்தால் நீங்கள் தான் எனக்கு வந்து போடுறதுல தான் உருவாக போகுது. கள்ள நிறுவத்தை வச்சு சொல்கிறேன். நான் கள்ள நிறுவத்தில் தலைமை மேலே இருக்க அக்கறையிலையும் இவர் மேலே இருக்க வெறுப்புலையும் சொசைட்டியால் பாதிக்கப்பட்டு அடிமைகளாக நடத்துனதை வச்சு சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் அடிமைத்தானே சார், அதனால் மாறப்போகுது நிச்சயம். ஆனால் இந்த மாதிரி குறுக்கோயை மொத்தம் இருந்தால் மிஸ்டர் அமைச்சர் அவர்களே, நான் உங்களுக்கு தான் நேருக்கு நேர் சொல்கிறேன், அந்த மாதிரி என்ன இருந்தால் மறந்துடுங்க. போய் விடுவிடா போங்க ஓட்டு வாங்க, ஜெயிங்க. ஆனால் தப்பான ரூட்டு மொத்தம் போட்டுறாது. அது எலெக்ஷன் முடிஞ்சு நீ ஆட்சி பிடிச்சி நான் இதை காலி பண்ணால் நான் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு அர்த்தம் சார், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது சார். புரியுது. அது அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் நியாயமாக நடந்துக்க. நன்றி.